தெரு தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பார்ப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பார்ப்பீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஓப்பனா சொன்னார், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை விமர்சனம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேல என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. 2 வயசு குழந்தை ரேப் பண்றாங்க, 14 வயசு 16 வயசு குழந்தை காலை கடந்து கடக்க முடியல. இதை நோக்கி நம்மளுடைய பிரச்சாரத்தையும் பிரச்சனையும் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்டே பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன், நீ என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிகிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. அப்ப எதை நோக்கி நம்ம தலைவர் போறார்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும். மாற்றம் உருவாகணும் சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவிலாம் உடைச்சாரு. ஆனால் அவராலையும் முடியல. நம்ம அவரை வந்து நம்ம சிறுமைப்படுத்தல, திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப எல்லாரும் ஓபிஎஸ் அண்ணன் முதலமைச்சராக இருந்தவர், அம்மா கூட விசுவாசி முதலமைச்சராக இருந்தவர், 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு ஸ்டாலின் சார் சேர்ந்துட்டார். அப்ப அவங்களுடைய பணபலத்தை பாருங்க. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம், ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான்.